சங்கீதம் 59 10ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். என் தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த 10வது வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சொத்திருக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்று சொல்லி முதல் பகுதியில். அப்போ நம்முடைய தேவன் தமது கிருபையினால் நம்மை சந்திக்கிறார். எப்போதெல்லாம் சந்திக்கிறார்? காலை தோறும் சந்திக்கிறார், மாலை தோறும் சந்திக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் வரும்போது அவர் கிருபையினால் நம்ம என்ன பண்ணுறாரு? சந்திக்கிறார். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் அவர் சந்திக்கிற விதங்களில் நாம் என்ன பண்ணோம்? நாமும் அவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியா இருக்கும்போது அந்த தேவனுக்கும் நமக்கு இடையே நல்லதொரு ஐக்கியம் காணப்படும். பூமி மேலே காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக காணப்படுகிறது. நாம் தேவ சமூகத்தில் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு? புதிய கிருபை தந்து நம்மை பலப்படுத்தி கிருபையினால் நமக்கு என்ன செய்கிறார்? அநேக விதமான ஆலோசனைகள் தர விரும்புகிறார். இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். இப்படி நாம் கிருபை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சத்துருக்களுக்கு வரக்கூடிய நீதி சரி கட்டுதலை நாம் காணும்படியாக நமக்கு உதவி செய்வார். அப்போ காலைதோறும் கிருபைகளை பெற்று பலனடைந்து கிருபையின் மேல் கிருபையில் நிறைந்து நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அப்போது நமக்கு விரோதமாக சத்துரு எழும்போது நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பதில் செய்வார், யுத்தம் செய்வார். சத்துரு வல்லமை மேற்கொள்ளத்தக்கதாக அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு கிருபை தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டே இருப்பார். அப்போ அநேகருடைய வாழ்க்கையில் கிருபையை என்ன பண்ண முடியல? சந்திக்க முடியல. அநேகரை சந்திக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க ஜீவிதத்தில் காணப்படுகிற பலவிதமான குளறுபடிகள், கீழ்ப்படியாமல், தாழ்மை இல்லாமல், தேவனை தேடாதது, தேவனோடு ஐக்கியப்படுவதை விரும்பாதது, இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லலாம். அப்போ இப்படி இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? கிருபையினால் சந்திக்க முடியாது. அவங்க சத்துருக்களுக்கு வரக்கூடிய சரி கட்டுதலை, நீதி சரி கட்டுதலை காணும்படியாக அவர் செய்ய முடியாது. அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கட்டி எழுப்பப்பட, நாம் ஆண்டவரோடு சேர்ந்து ஜீவிக்க, ஆண்டோடைய பிள்ளையாக அந்த உலகத்தில் வாழ அவர் கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டும். அவர் கிருபை சந்திக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய துதியும் சோத்திரங்களையும் கொடுக்க வேண்டும். இப்படி செய்யும்போது ஆண்டவருடைய கிருபை நம்மை சந்திக்கும். ஆண்டவர் கிருபை ஒவ்வொரு நாள் நம்மை பலப்படுத்தும், நம்மை உயிர்ப்பிக்கும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலோசனை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ அநேகருக்கு தேவனுடைய ஆலோசனை வெளிப்படுவதில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க? எதை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க? தவறான பாதையில் ஓட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகிறது. யோனாவை பாருங்கள், ஆண்டவருக்காக பல இடங்களில் சென்று தீர்க்க தரிசனம் உரைத்து அவருக்கு தீர்க்க தரிசி. ஆனால் என்ன பண்ணுறாரு? ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் கப்பல் ஏறி போகிறார். நினிவேக்கு போடானா தர்சிஸுக்கு போகிறார். இதுக்கு காரணம் என்ன? அந்த கிருபையின் சந்தித்திருந்த போது அந்த சந்திப்புக்கு என்ன பண்ண முடியல? கீழ்ப்படிய முடியல. ஆனால் அநேகருக்கு ஆண்டவர் சந்திப்பார், ஆனால் அந்த கிருபை பெற்று அதன்படி ஜீவிக்க மாட்டாங்க. அப்போ யோனாவின் கதையும் அதுதான். ஆண்டவர் சந்தித்தார், அவனுக்கு கிருபைலாம் தந்தார், ஆனால் என்ன பண்ண முடியல? அவன் அதன்படி செய்ய முடியாமல் வழி மாறி திசை மாறி போகிறான். அந்த கிருபைக்கு அவன் ஒப்பு கொடுக்கல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கார்? பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார். எல்லாருக்கும் கிருபை தந்து நடத்தவே விரும்புகிறார். அவங்க திராணிக்கு ஏற்றார் போல் தாளந்துகளின் கிருபைகளையும் கிருபையின் வரங்களையும் தந்து ஒவ்வொருத்தரையும் பிரயோஜனப்படுத்த, ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த, ஒவ்வொருத்தரையும் சிறப்படுத்தி தம்முடைய கரத்தில் ஏந்தி அவர் என்ன பண்ண? பயன்படுத்தவே விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்கும் நடத்துகிற விதங்கள் அவர் போதுமானவராக இருந்து ஒவ்வொருத்தரையும் உயர்த்தவே விரும்புகிறார். அவங்கவுங்களுக்கு தந்த தாளந்தின்படி அவங்கவுங்களே பயன்படுத்தி அவங்களுக்கு கொண்டு அநேகர் ரட்சிக்க விரும்புகிறார், விடுவிக்க விரும்புகிறார், அநேகருக்கு மூலம் தம்முடைய ஆலோசனை வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ இந்த நாட்கள் கூட கிருபையினால் நம்முடைய தேவன் சந்திக்கிற தேவன், அதை ஒருபோதும் மறந்து போகாமல் அவர் கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய கிருபை கீழ்ப்படிவோம், அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்போம். அப்போ நிச்சயமாக தேவனுடைய பெரிதான அந்த சந்திக்கிற கிருபை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மறைத்து வெளிப்படும். நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய ஊழியங்களையும், நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதிக்கும். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் நீர் எங்களை சந்திக்கிறீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த கிருபை பெற்று நாங்கள் உமக்கென்று ஜீவிக்க, உமக்கென்று கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.